எத்திக்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு கருத்து நிலவுது. அது என்ன கருத்துனா தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஒரு நல்ல அரசியல் முன்னெடுத்துறார், நாகரிகமான பண்பான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்காரு. அதுக்கு அறிகுறியாக தான் அவர் ஒரு அன்னைக்கு எம்எல்ஏ தேர்தல் நடைபெற்று முடிந்த பின்பு அவர் பதவியேற்று முடிந்த பின்பு அவர் ஒவ்வொரு எதிர்க்கட்சி தலைவர் இல்லத்திற்கு சென்று சால்வை அணிவித்து இன்னும் ஒரு படி அதிகமாக மேலாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் காலை விழுந்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார். இது எல்லாருமே சொல்கிறாங்க, இது ஒரு நல்ல அரசியல்னு. நல்ல அரசியல் நிச்சயமாக கிடையாது. காரணம் இதுக்கு நான் மரியாதை கொடுக்குறவங்களுக்கு தான் கொடுக்கணும், நாகரிகம் அறிந்தவர்கள்ட்ட தான் நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இவங்க எதுவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க மனசில் முழுக்க வன்மை இருக்குது. எப்படியாச்சும் இந்த ஆட்சி ஓஞ்சிராதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குன்னு, வேறு எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு இந்த திமுகவும் அண்ணா திமுக எப்படிப்பட்டவங்கன்னா கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா சட்டசபைக்கு வர மாட்டாங்க. ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது கலைஞர் சட்டசபைக்கு வர மாட்டார். காரணம் எதுக்குன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பதவிங்கிறது பணம் சம்பாதிக்கவும் அதிகாரமாக சுற்றுறதுக்கு தான் பதவியை தவிர மக்களுக்கு தொண்டு செய்கிறதுக்காக இல்லை. அது கிட்டத்தட்ட 50 வருஷமாக அந்த அரசு என்றைக்கு 1969 கலைஞர் கையில் கவர்மெண்ட் போச்சோ அன்னைக்கு ஏற்பட்ட இந்த சூழல் இன்றைக்கு வரைக்கும் மாறலை. மக்கள் எதுக்கு வாக்களிச்சிருக்காங்க? நீங்கள் அவங்களை எடுத்து நல்லா அரசியல் பண்ணுவீங்க, அவங்க ஊழல் செய்திருந்தால் அவங்களுக்கு வேண்டிய தண்டனை கொடுப்பீங்க, ஒரு ஜனநாயகத்துக்கு ஆதரவான ஊழலுக்கு எதிரான அரசியல் பண்ணுவீங்கன்னு நினச்சி தான் உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போயிட்டு நிற்கிறது மக்கள் நிச்சயம் ரசிக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். திரு முதல்வர் விஜய் அவர்கள் 8 கோடி மக்களோட ஒரே உருவம் தான் நீங்கள். 8 கோடி மக்களுடைய மனநிலையை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் அதை விடுத்து நான் போயிட்டு சால்வை போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன்னா அது நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு துறையை சேர்ந்து நீங்கள் போனால் அதை யாரும் கேட்க போகிறதில்ல. முதல்வர் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டோட முதல்வர். நீங்கள் மக்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் முதல்ல மதிப்பு கொடுக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படி இது மாதிரி அடிமை மாதிரி நடந்துக்கிட்டால் இவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்னு சொல்லிட்டு இப்போ ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. உண்மையிலே அவங்க ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் செஞ்ச செயல் எப்படிப்பட்ட செயல்னா ஒரு இந்திய பிரதமர் பதவியேற்ற உடனே பாகிஸ்தான் பிரதமர் வீட்டில் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் மாதிரி தான் நீங்கள் செஞ்ச செயல் இருக்குது. தயவு செய்து இது போன்ற செயல்களை செய்யும்போது மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று இந்த பதிவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.